ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெகோவா ஷாலோம் குக்கிங் அண்ட் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் இளங்களில் தங்கட்டும். சண்டே விருந்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சண்டே வந்துட்டாலேவும் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் எந்த அசைவத்தை எடுக்க எதை சமைக்கன்னு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இந்த வாரம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மட்டன் எடுத்துகிட்டு இதே ஸ்டைலில் மட்டன் வறுவலும் ப்ளஸ் மட்டன் பிரியாணியும் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மட்டன் சுக்கா வறுவலை நம்ம ஒயிட் ரைஸுக்கும் வச்சு சும்மா பட்டையை கிளப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சோறுக்கும் இன்னும் தூக்கலாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய இந்த மட்டன் சுக்கா வறுவலையும் மட்டன் பிரியாணியையும் எப்படி வைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதே ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டை பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், 600 கிராம் மட்டன் வறுவல் போடுறதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 150 கிராம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மட்டனை வேக வச்சிடலாம். ஸோ வழக்கம் போல் குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சது வெங்காயம் போட்டு தொடர்ந்தாப்புல மட்டனையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மட்டனை பொறுத்த வரைக்கும் அதுவாக தண்ணி விட்டு வேகும். ஸோ அந்த தண்ணியும் வத்துற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. வீடே நல்லா ஜம்முன்னு மட்டன் வாடை வரும். அதான் பருவம். ஸோ அந்த பக்குவத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 20 விசில் வச்சு எடுத்துடலாம். இந்த மட்டன் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா சாமான்களை ரெடி பண்ணி வச்சிடலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் 1/2 கிலோ அரிசிக்கு 400 கிராம் மட்டன் போட்டு வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மசாலா பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 வெள்ளைப்பூடு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. உரப்புக்கு 6 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து போட்டு வச்சுக்கோங்க. இதோட சேர்த்து அரைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கல்பாசி, 1 பிரியாணி இலை எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பிரியாணி மசாலா ரெடி. இப்போ பிரியாணி வைக்கிறதுக்காக 1 அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமா பிரியாணி இலை, சின்ன அளவு பட்டை, கல்பாசி எடுத்து வச்சுக்கோங்க. இதை தவிர 2 பல்லாரி வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கோங்க. 4 தக்காளியை பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வெங்காயம் கட் பண்ணும் போதேவும் தயிர் வெங்காயத்துக்கும் சேர்த்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருங்க. ஈஸியா இருக்கும். கூடவே நம்ம கறி வறுவல் வைக்கிறதுக்கு 1 பல்லாரி 1 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். பிரியாணி வைக்கிறதுக்கு தேவையான 400 கிராம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் கொஞ்சமாக நெய் தேவைக்களவு ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த பிரியாணி பொருட்களை போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்கோங்க. இது லேசாக வதங்கினதும் வாஷ் பண்ணி வச்சிருக்க 400 கிராம் மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வழக்கம் போல தான் அதுவாக தண்ணி விட்டு வேகும். தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டாலே போதும். நல்லா சுருளை வதங்கிடும் கறி. இப்போ நல்லா சுருளை வதங்கிடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 15 - 20 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கறி நல்லா வெந்துடும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான கறி வேகட்டும். அதுக்குள்ள நம்ம கறி வறுவலுக்கு தேவையான கறி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். குக்கரை திறந்துடலாம். மட்டன் வறுவலுக்கு தேவையான மட்டன் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ மட்டன் வறுவலை வச்சு விட்டுறலாம். மட்டன் வறுவல் வைக்கிறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த 1 பல்லாரியை போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வறுவலுக்கு தேவையான மட்டனை வேகம் வச்சோம் இல்லையா, அதில் ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு இதோட கொஞ்சம் கறியையும் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உப்பு கறி பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் சமையல். நம்ம வைக்கிறது தான் பேரும் கூட. இப்போ கறி வறுவலுக்கு வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சு வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு இது கூட சக்தி மட்டன் மசாலா 20 கிராம் பாக்கெட்டு 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சிருங்க. அப்பப்போ நல்லா கிளறி மட்டும் விட்டுக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுப்பில். அதுக்குள்ளே நம்ம தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது தயிர் வெங்காயம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரியாணிக்கு தேவையான 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்காங்க எங்கள் அத்தை.
அதுக்கு தேவையான உப்பும் போட்டு வச்சுட்டாங்க அதுலேயும். இப்போது பிரியாணிக்குரிய மட்டன் வெந்துருச்சான்னு திறந்து பார்ப்போம் குக்கரை. நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் வந்து அந்த பாஸ்மதி ரைஸையும் உப்பையும் சேர்த்து போட்டுடலாம். அரிசியை ஊற வைக்க தேவையில்லை. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மட்டன் வறுவலை பார்த்துட்டு வந்துடலாம். சூப்பராக எண்ணெய் திரிஞ்சு நிற்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட மட்டன் வறுவல் ரெடி ஃப்ரெண்ட்ஸு. செம்ம டக்கராக இருக்குது, நல்லா மணக்குது. ஸோ இதை மூடி வச்சிடலாம். இப்போது பிரியாணி வந்து 3 விசில் வந்துடுச்சு. 3 விசில் வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நாங்கள் இப்போ குக்கரை திறந்து பார்க்குறோம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணி நல்லா சூடாக இருக்கும் போதேவும் நம்ம வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான பக்குவத்தில் இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நல்லா சுட சுட ஆவி பறக்க சூப்பராக இருக்குது. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணியும் ரெடி, மட்டன் வறுவலும் ரெடி, தயிர் வெங்காயமும் ரெடி. இன்னும் எதுக்கு நம்ம யோசிக்கணும்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றலாம். இது என்னோடய மகளோட பிளேட்டு. என் மகளுக்கு வச்சு கொண்டு போய் கொடுத்தாச்சு. இப்போ இதுதான் என்னோடய பிளேட்டு. என்னோடய பிளேட்டில் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் நான். மட்டன் வறுவலை எடுத்து அந்த பிரியாணிக்குள்ளே அப்படியே புதைச்சி வச்சு அப்படியே எடுத்து வாயில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மொதல் ரவுண்டு பிரியாணியும் மட்டன் வறுவலும் முடிச்சிட்டேன். அடுத்த ரவுண்டுக்கு வந்து ஒயிட் ரைஸ் சூடாக இருந்தது. ஸோ ஒயிட் ரைஸ் மட்டன் வறுவல் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். செம்ம டக்கராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸு வித்து மட்டன் வறுவல் வந்து செம்ம தூக்கலாக இருக்குது. இந்த மட்டன் வறுவல் வந்து இன்னும் தேங்காய் சோறுக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சண்டே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மட்டனை வாங்கி இதே ஸ்டைலில் மட்டன் பிரியாணியும் மட்டன் வறுவலும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை கீழே பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஜெகோவா ஷாலோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கோலம் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ரங்கோலி பை சசிகலா ஃப்ரான்சிஸ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கு உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் பாய்.